ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹேர் க்ரோத் ஆயில் செஞ்சு காட்ட போகிறேன். இதை செய்யறதுக்கு கருவேப்பிலை தேவை. அதனால் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை மார்க்கெட்டில் வாங்கிடலாம். நான் இப்போ இருக்கிறது வந்து சென்னை ராயப்பேட்டா ஏரியா, அதில் ஜாம் பஜார் மார்க்கெட்டில் இருக்கேன். இந்த மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் எப்போவுமே இந்த மார்க்கெட்டில் தான் எல்லாமே வாங்குவேன். இன்றைக்கி நான் வந்திருக்க கடை வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா மட்டுமே விற்கிற கடை. இந்த அண்ணா பேர் கருணாகரன். இவர் வந்து இந்த கடை ஒரு 20 to 30 இயர்ஸாக இங்கே வச்சுருக்காரு. கருவேப்பிலை கடையில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? சண்டேயில் வந்து மட்டன், சிக்கன் கூட நீங்கள் சீக்கிரமாக வாங்கிடலாம். ஆனால் இவர் கடையில் கொத்தமல்லி வாங்குறது அவ்வளோ டைம் எடுக்கும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் இவர் கடையில். சரி, நான் இப்போ கருவேப்பிலை வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கருவேப்பிலையை நான் வந்து வாஷ் பண்ணி நல்லா வந்து ஈரம் போக ஆற வச்சுருக்கேன் இந்த மாதிரி துணியில் போட்டு. இப்போ கறி லீவ்ஸ் ஆறின பிறகு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காய விதை 1/3 கப் எடுத்துக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரை நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிடுங்க. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் வந்து ஒரு 3 கப் அதில் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியமாக கொஞ்சம் அப்படி அரைச்சிட்டா போதும். இப்போ நான் வந்து 700 ml வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கருவேப்பிலை எண்ணெய் வந்து நீங்கள் செஞ்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் ஃபாலும் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி இளநரைக்கும் இந்த எண்ணெய் ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய விதையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆர்டினரியாக உங்களுக்கு என்ன தேங்காய் எண்ணெய் செட் ஆகுதோ அந்த தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை கொஞ்சம் அரைச்சி போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் தெரியும்னா ரெகுலராக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற நிறைய சின்ன குழந்தைங்களுக்கே இளநரை வருது. இந்த எண்ணெயை சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு போட்டுகிட்டே வாங்க, முடி நல்லா கருகருன்னு வளரும். தலைமுடி வந்து நல்லா கருப்பாக வளரணும்னா நீங்கள் ஏர் ஆயில் மட்டும் நல்லா யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முறையும் நல்லா இருக்கணும். நிறைய உணவில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் குழந்தைங்கள்லாம் வந்து கருவேப்பிலை வந்து தனியாக தட்டில் எடுத்து வச்சிட்றாங்க, யாருமே சாப்பிட்றதில்ல. அவங்களுக்கு வந்து கருவேப்பிலை தொகையில் அரைச்சி அடிக்கடி கொடுங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கருவேப்பிலை தொகையல் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலையில் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. ஒரு 2 to 3 hours அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். நல்ல க்ளீனான ட்ரையான பாட்டில் இல்லை ஏதாவது ஒரு சின்ன கண்டெய்னரில் இதை ஊற்றி வச்சுடுங்க. ஒரு 6 months வரைக்குமே இது கெடாமல் இருக்கும். இப்போ இந்த எண்ணெயோட கலர் பாருங்கள், நல்ல க்ரீனிஷ் கலரில் இருக்குது. இந்த ஆயிலை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இந்த ஆயிலை செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.